போன வீடியோனுடைய தொடர்ச்சி இது. எங்களுக்கெல்லாம் கோவம் வருது. பேசணுன்னா நான் பேசினே இருப்பேன். 5 ஹவர் பேசுவேன் ஒரு இடத்துல. நீ பார்ப்பியா? 3 நிமிஷத்துக்கே பார்க்க மாட்டேன்றாங்க. அதனால தானே வாங்கினது இது வரலையும் ஃபஸ்ட்டெல்லாம் 5 ஹவர் 4 ஹவர் அப்படியே குறைஞ்சி அப்புறம் 20 நிமிஷம் ஆகி 10 நிமிஷம் இப்போல்லாம் ஷார்ட்ஸு ஒரு நிமிஷம் தவிர போடுறதே இல்லை. இதெல்லாம் அப்பப்போ கோவங்கள் பீறிட்டு வருது, தவிர்க்க முடியல. அதனால தான் போட்டுக்கிறோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? போக்குவரத்தை கட்டுப்படுத்துகிற மக்களுடைய துயரங்களை எடுத்து அது மாதிரி எல்லா விஷயத்திலும் நடந்து போகிறவங்க ஒருத்தர் கூட நடக்காத அளவுக்கு பண்ணிவிடுவேன். ஏங்க அவ்வளோ வேணாங்க? பொதுவில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஜனங்க நின்றுங்குது. அந்த சைடில் யாரோ எத்தனையோ பைக்கு கார் பறக்குது. நித்தி எங்கே போகிறேன்னு கேட்க வேண்டிய நான் அவனுக்கு தலையெழுத்தா? அப்படி கிடையாது. தலையெழுத்து இல்லை, அது வேறு விஷயம். நாடு நல்லா மாறணும்னா இதெல்லாம் நடைமுறைக்கு வரணும். போகிறவங்க அந்த சைடில் நிறுத்தி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க கூட யாருன்னா நான் இப்படி தான் போகிறேன், யாருன்னா வரீங்களான்னு கேட்டேன்னா ஒவ்வொரு பைக்கும் ஒருத்தர் கணக்கு போட்டேன். பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆள் கூட கிடையாது, பஸ்ஸே தேவையில்லைன்றேண்ணே. அப்போ பஸ்ஸை இதை வச்சுக்கிறேப்பா மகளிர் மட்டும் அப்படின்ட்டு போட்டு ஏதோ பஸ்ஸு விட்டாரான் ஒரு 10 பஸ்ஸை பார்த்தா வாய் கீக்குதே. வால்வோ பஸ் விடுவேன்டா நான் பொதுமக்களுக்கு. வால்வோ பஸ்ஸுன்னா தெரியல, 2 கோடி 3 கோடி இருக்கும். சாதாரண பஸ்ஸே வால்வோ பஸ்ஸாக இருக்கும் எல்லாம். நான் எவன் வீட்டு துட்டேன் எடுத்து போய் சுவிட்சர்லாண்ட் பேங்க்கில் போட்டுக்கிறதுக்கு நான் வரலடாங்க. அரசியல்வாதியா? திருடன் இல்லை மற்றவங்கள மாதிரி திருடன் இல்லைடா. நாங்கள்லாம் அசிங்கமாக தேடி போடுவோம். அப்புறம் கொதிக்குதா எங்களுக்கு ரத்தம். இந்த பண்ண கீசான் தமிழ் அப்படி தமிழ் தேசியன்ட்டு வார்த்தா யாரையோ ஒரு பொம்பளையை போய் பண்ணிவிட்டு வார்த்தா ஈத்தின்னு திஞ்சிக்கிறான் சீமான்ற ஒரு நாய். அவனெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில எனக்கு. கேட்டால் எனக்கு அந்த பொம்பளைக்கு சம்மந்தம் இல்லைன்னா அப்புறம் சம்மந்தங்கிறதுன்றான். அப்புறம் விருப்பப்பட்டு உடல் உறவு கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்த அது பேரே தெரியல இந்த நாய்களுக்கு. கேட்டால் மென்ஷன்ஷன் அது பேர் போர்னிகேஷன் பண்ணிக்கினன்றான். அப்புறம் நான் துட்டு கொடுத்தேன் 50,000 சம்மந்தம் இல்லை, நீ ஏடா துட்டு கொடுக்குற? யாரும் கேட்டாங்களாம், அழுதாங்களாம், கொடுத்துட்டாரான். தியாகி விடு, நீயே பிச்சை எடுத்து வாயிறன்னு நீயே சொல்லிக்கிற. பிச்சை எடுத்த பெருமாளுக்கு உனக்கு என்ன ஆகுது? அது மாதிரி எங்கே போதுப்பார். அவ்வளோ கோவம் வருது. நாட்டை எவன்னா காப்பாற்றுவான், யாராவது வருவாங்களா? எவ்வளோ பெருமையாக நினச்சிருந்தோம் நாங்கள்லாம் சீமானை. பார்த்தா குச்சி கட்டுற ஒரு குழந்தை உட்காந்துங்கிற வயசுக்கு வந்த குழந்தை எடுத்துன்னு போய் சோளக்காட்டில் வச்சு கற்பழிச்சிட்ட மாதிரி குதிக்கிறீங்க. காலேஜ் போய் வந்த பொண்ணுங்களுக்கு கற்பழிச்சிட்ட மாதிரி இன்னும் குதிக்கிறீங்கன்னு கேட்குறானே. பார்த்தா சூத்தா மட்டும் பிஞ்சிக்கிற மாதிரி அடிப்பேன். நீ தப்பிச்சிட்டேன்றன. சோழகத்துலலாம் நீ மற்ற அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டு பண்ணியிருந்த. நீ மெட்ராஸில் இருக்கிறதுனால தப்பிச்சாரு. மற்ற ஏரியாவில் அது பேசினேன்னா சூத்தா மட்டும் பிஞ்சிக்கிற மாதிரி அடிச்சிருப்பான். இன்றைக்கி